இந்த பதிவை கேட்டுக்கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு உங்கள் சுவாமிநாதன் ஜோதிடரின் அன்பான வணக்கங்கள். இன்றைக்கு நம்ம யூடியூப் சேனல்ல ஆடி அமாவாசைக்கு வீட்டிலேயே பித்ரு வழிபாடு இப்படி செய்யுங்க அற்புதமான மந்திரத்துடன். இந்த பதிவின் மூலம் தெரிந்து கொள்ளலாம் மக்களே. அதற்கு முன்னாடி நம்ம யூடியூப் சேனலை எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. இப்ப பதிவுக்குள்ள போயிடலாம். மாதந்தோறும் அமாவாசையில் பித்ருக்களை நினைத்து தர்ப்பணம் கொடுத்து படையல் இட்டு வணங்குவது மிகவும் சிறப்பானது. அவ்வாறு செய்ய இயலாதவர்கள் தவறாமல் ஆடி, புரட்டாசி, தை, மாசி ஆகிய அமாவாசைகளில் பித்ரு வழிபாடு செய்வது அவசியம். இந்த 4 நாட்களிலும் செய்யும் பித்ரு வழிபாடு ஆண்டு முழுவதும் வழிபட்ட பலனை கொடுக்கும். அதிலும் குறிப்பாக ஆடி அமாவாசை மிகவும் சிறப்புடையது. ஆடி அமாவாசை அன்றுதான் முன்னோர்கள் பித்ருலோகத்தில் இருந்து பூலோகம் வர புறப்படுவார்கள் என்கின்றன புராணங்கள். எனவே ஆடி அமாவாசையில் செய்யும் பித்ரு வழிபாடு அவர்களின் பூலோக பயணத்திற்கு ஒளி தருவது. அதன் பலனாக முன்னோர்கள் நமக்கு மனதார ஆசி வழங்குவார்கள் என்பது நம்பிக்கை. இந்த நாளில் நதி, குளம் அல்லது சமுத்திரம் போன்ற நீர்நிலைகளில் மூழ்கி நீராடி பித்ருக்களுக்குரிய தர்ப்பணம் செய்து பின் வீட்டுக்கு வந்து படையல் போட்டு வணங்குவது வழக்கம். வீட்டிலேயே பித்ருக்களுக்கு எள்ளும் நீரும் கொண்டு தர்ப்பணம் கொடுப்பதுடன் காகத்துக்கு எள் கலந்த தயிர் சாதம் கொடுப்பது பித்ருக்களின் பரிபூர்ண ஆசிகளை நமக்கு பெற்றுத்தரும். இந்து மதத்தை பொறுத்தவரை முன்னோர்களின் ஆத்மாவானது புனித ஆத்மாவாக இருந்து தங்களது சந்ததிகளை காத்து ரட்சிக்கின்றது என்பது நம்பிக்கை. அந்த வகையில் தினந்தோறும் பித்ருக்களை வணங்கும் சமயத்திலும் தர்ப்பணம் கொடுக்கும் சமயத்திலும் கூற வேண்டிய ஒரு அற்புதமான மந்திரம் உள்ளது. அந்த மந்திரத்தை இந்த பதிவில் கொடுத்திருக்கிறேன் மக்களே. அந்த மந்திரத்தின் பொருள்கள்: சொர்க்கத்தில் புனித ஆத்மாவாக இருக்கும் எங்கள் மூதாதையர்களே, கடல் போன்ற கருணை கொண்டவர்களே, நாங்கள் ஏதேனும் தவறுகளை செய்தால் அதை பொறுத்துக் கொண்டு எப்போதும் எங்களை காத்து ரட்சிப்பவர்களே, குருவுக்கெல்லாம் குருவானவர்களை, உங்களுக்கு தர்ப்பணம் செய்ய நான் எப்போதும் கடமைப்பட்டுள்ளேன் என்று இந்த மந்திரத்தின் பொருள். ஆகவே நான் கொடுத்த இந்த சக்தி வாய்ந்த மந்திரத்தை தர்ப்பணம் செய்யும் போது கூறி முன்னோர்களின் ஆசைகளை பெற்று சகல சௌபாக்கியத்துடன் வாழ்வீர்கள் என்று கூறி இந்த சிறப்பான ஆன்மீக பதிவை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.